இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ்லாம் பார்க்கலாம். சேட்போட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், அது எப்படி அந்த டேர்ம்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம ஒரு சேட்போட்டை டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னென்னு பார்க்கணும். ஸோ மொத்தம் 2 விதமான டேட்டா இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேல நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னென்னு. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு கிளியர்லி டிஃபைன்ட் டேட்டா டைப். அந்த டேட்டா என்ன மாதிரி டேட்டா டைப்பு, எப்படி நம்ம அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கிளியராக நமக்கு தெரியும். அந்த டேட்டாஸை தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் ஏதாவது நம்ம ஒரு யூசர் டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணுறோன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கீமா டிஃபைன் பண்ணும். சப்போஸ் நம்ம ஒரு யூசர் டேட்டா இப்போ ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு யூசர் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். நேமு, ஃபோனு, அதுக்கப்புறம் சிட்டி, இந்த மாதிரி ஒரு யூசர் டேட்டா நம்ம ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அது என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்க்கு. அந்த டேட்டா பேஸில் பார்த்திங்கன்னா இப்போ நேம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா அது நம்பர்ஸாக தான் இருக்கும். அப்புறம் சிட்டியும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கீமாவை டிஃபைன் பண்ண பிறகு அதுக்கப்புறமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாவை நம்மளால் ரோ பை ரோவாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நேம் பார்த்திங்கன்னா நம்ம திங்கிங் மாங்ஸ்னு ஆட் பண்ணலாம். இப்போ திங்கிங் மாங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அந்த மாதிரி என்ன நம்பரோ எத்தனை டிஜிட்டோ அத்தனை டிஜிட் நம்பர்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிட்டியும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரின்றது அது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த மாதிரி நான் இங்கே ஒரு யூசர் டேட்டா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா யூசர் டேட்டா ரோ பை ரோவாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நான் ஒரு டேட்டா பேஸை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வேஸ் இருக்குது நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் அது பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி எந்த டேட்டாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம் திங்கிங் மாங்க்கு, ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஃபோன் நம்பரு, இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே சேவ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் போய் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேயோ இல்லை ஒரு யூடியூப் கமெண்ட்லேயோ பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக லாங்குவேஜில் எப்படி எழுதுகிறோமோ, நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே தான் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல எந்த வகையான ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியோ இது பண்ணியோ அந்த டேட்டா நம்ம சேவ் பண்ணுறதில்ல. ஸோ 99% ஆஃப் தி டேட்டா பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சராக கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டூல் செட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு அதில் ஒரு டூல் செட் தான் பார்த்திங்கன்னா டக்லிங்னுவாங்க. இந்த டக்லிங் என்ன பண்ணோன்னா நம்ம டெக்ஸ்ட்டை பார்ஸ் பண்ணி அது ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கொண்டு வரும். எப்பயுமே இந்த ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சேட்போட்டில். ஏன்னா உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்டாக தான் இருந்தால் தான் உங்களால் அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும். ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருந்தால் தான் அது முடியும். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருந்தால் அது முடியாது. ஸோ டக்லிங்ன்றது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி டூலு. இது இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக மாற்றுறது. இந்த டூல் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த டூல் இது ஃப்ரீ டூல் தான். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் duckling.com அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா duckling.wit.ai இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது லோட் ஆகும். இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களால் என்னென்ன இந்த டக்லிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறையா இது இருக்குது. இப்போ நான் வெறும் டைம் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஏன்னா அந்த இதுதான் உங்களால் இந்த இடத்த விஷுவலைஸ் பண்ண முடியும். இவங்க இங்கே நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டைம் மட்டும்தான் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஆனால் இதே மாதிரியே உங்களால் மற்ற டைமென்ஷனும் இது பண்ண முடியும். ஸோ இதில் டைமில் எப்படி அன்ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துங்க.
ஐ கெட் நியூ ஃபோன் திஸ் இயர். இந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறோம், ஐ கெட் a நியூ ஃபோன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா வந்து திஸ் இயர்ன்றத என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டக்லிங்கில் வந்து நீங்கள் இதை வந்து இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த திஸ் இயர்ன்றத இந்த திஸ் இயரை கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர், இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா Jan 1, 2021. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த திஸ் இயர்ன்றத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து என்ன டேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் வந்து கொடுக்குது. இதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2022ன்னு வந்துடும். 1 Jan 2022ன்னு வந்துடும். அப்போ நீங்கள் திஸ் இயர்னால் அது என்ன மீன் பண்ணுது, நெக்ஸ்ட் இயர்னால் என்ன மீன் பண்ணுதுன்னு அதனால் வந்து அந்த டேட்டா வந்து பார்ஸ் பண்ணி அந்த இதை வந்து கொண்டு வர முடியுது டக்லிங்னால். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஐ வில் பை a நியூ ஹோம் நெக்ஸ்ட் இயர். இந்த நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் இயர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்னால் வந்து Jan 1, 2022 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இயரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு என்ன டேட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த திஸ் இயரு நெக்ஸ்ட் இயருன்ற அந்த ஜென்ரல் இங்கிலீஷை வந்து உங்களுக்கு பார்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேவாக வந்து இயர் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 2022 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை, ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்க டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுறதுக்கான வே. இப்போ நீங்கள் இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் கூட இருக்குது. இப்போ வந்து ஐ மெட் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் லாஸ்ட் மந்த் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஐ மெட் மை லாஸ்ட் மந்த் இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மந்த்ன்றது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இந்த மந்த் வந்து December 2021. ஸோ லாஸ்ட் மந்த்ன்றது பார்த்தீங்கன்னா November 2021. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் மந்த்ன்றதை பார்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்த ஹைலைட் ஆகிருக்க பாருங்கள். அந்த லாஸ்ட் மந்த்ன்றதை பார்ஸ் பண்ணி அதனால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வேல்யூ வந்து அதனால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டக்லிங்கோட வேலை, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை தான் நம்ம வந்து சேட்போட்டுக்கு வந்து நம்ம வந்து பேக் எண்டில் வந்து ஃபீட் பண்ண முடியும். நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம நார்மலாக கான்வர்ஸ் பண்ணாலும் அந்த இதில் இருக்க டேட்டாவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக மாற்றி அந்த டேட்டாவை தான் பார்த்திங்கன்னா பேக் எண்டில் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னென்னா வந்து எதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இல்லையோ அது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் தி டேட்டா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதில் வர வீடியோஸு, ஃபேஸ்புக்னு இல்லை யூடியூப் எல்லா சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ், ஆடியோஸு, அதுக்கப்புறம் போஸ்ட்டு, டெக்ஸ்ட்டு, கமெண்ட், யூசர் கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ நம்ம சேட்போட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா வந்து நம்ம வந்து பேக் எண்டில் வந்து தான் ப்ராசஸ் பண்ணுவோம் சேட்போட்டுக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த டேர்ம் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.